My dear students and parents, this is Daniel and welcome back to our channel. தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் ஃபர்ஸ்ட் ரவுண்டுடைய ரிசல்ட் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. எதிர்பார்த்தபடியே கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு கட் ஆஃப் மார்க் கொஞ்சம் அதிகமாயிருக்கு. எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு, கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ்ல எவ்வளோ மார்க்குக்கு சீட்டு க்ளோஸ் ஆயிருக்கு, அண்ட் மேனேஜ்மெண்ட் கோட்டால கவர்மெண்ட் கோட்டா இன் பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ் இந்த மாதிரி ஒவ்வொரு காலேஜஸ்லையும் எந்தெந்த மார்க் அண்ட் ரேங்க் சீட்டு கிடைச்சிருக்கு, அண்ட் பிடிஎஸ்ல கவர்மெண்ட் டென்டல், கவர்மெண்ட் கோட்டா இன் பிரைவேட் டென்டல் காலேஜஸ், அதுல மேனேஜ்மெண்ட் கோட்டா இந்த மாதிரி எல்லா இதுலயும் எவ்வளவு மார்க் சீட் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்க போறோம். அடுத்ததா ரெண்டாவது சுற்றுக்கு செகண்ட் ரவுண்டுக்கு கட் ஆஃப் மார்க் எவ்வளவு தூரம் குறைவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத பத்தியும் டிஸ்கஸ் பண்ண போறோம். இந்த வீடியோ டெஃபினட்டா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். முதல்ல இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆஃப் தமிழ்நாடு கவுன்சிலிங்ல இடம் கிடைத்த மாணவர்கள், பெற்றோர்கள் ஒவ்வொருவருக்கும் மிஸ்பா அகாடமியின் சார்பாக எங்களுடைய வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். ஆஃப்டர் அ லாங் ஸ்ட்ரகிள், ஒரு பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் 2 தடவை நீட் எக்ஸாம் எழுதி பல முறை எக்ஸ்டென்ஷனுக்கு உள்ளாகி பலவிதமான ஸ்ட்ரெஸ்ஸுக்கெல்லாம் தாண்டி தான் இப்போ உங்களுக்கு இந்த எம்பிபிஎஸ் சீட் அப்படிங்கிறது, பிடிஎஸ் சீட் அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு. ஸோ இந்த சீட்டை நீங்க கஷ்டப்பட்டு வாங்கியிருக்கிறீங்க, எடுத்திருக்கிறீங்க. ஸோ உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். இந்த சீட்டை செக்யூர் பண்றது அப்படிங்கிறது நல்லது. ஃப்ரீ எக்ஸிட் விடுவதுங்கிறது சரியான முடிவாக என்றைக்குமே இருக்காது, அன்லெஸ் யூ ஹாவ் அ சாலிட் ரீசன். உங்களுக்கு ஒரு காலேஜ்ல ஏதாவது ஒரு இடத்துல ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல எம்பிபிஎஸ் அல்லது பிடிஎஸ் கவர்மெண்ட் கோட்டாலேயோ அல்லது மேனேஜ்மெண்ட் கோட்டாலேயோ ஆல் இண்டியா கோட்டாலேயோ அல்லது தமிழ்நாடு கவுன்சிலிங்லயோ செக்யூர் பண்றதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். செக்யூர் பண்ணலன்னா 2வது சுற்றுல சீட்டு கிடைக்காம கூட போகலாம், அதற்கும் வாய்ப்புகள் இருக்கு. அப்படிங்கிறதுனால சீட்டை செக்யூர் பண்ணிடுங்க. நம்ம வீடியோவை தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு இதை பத்தி நம்ம நிறைய தடவை நிறைய வீடியோஸ்ல நிறைய லைவ் செஷன்ல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம், உங்களுக்கு புரியும். ஒருவேளை முதல் முறை நீங்க நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் கூடவே நோட்டிஃபிகேஷன் ஐக்கானே ஆன் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் நம்ம கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ்க்கு கட் ஆஃப் மார்க்ஸ் எவ்வளோ இருக்கும்னு சொல்லி ஒரு எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் வீடியோ அப்படிங்கிறது போட்டிருந்தோம். அந்த வீடியோவில் நம்ம சொன்ன மார்க் இது லாஸ்ட் இயர்னுடைய மார்க், அண்ட் இந்த வருஷம் எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறத எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் மார்க் போட்டிருந்தோம். பிசி ஓப்பன் கேட்டகரி 579, பிசி 536, அண்ட் பிசிஎம் பொறுத்த வரைக்கும் 523, அண்ட் எம்பிசி 526, எஸ்சி 475, எஸ்சிஏ 437, எஸ்டி வந்து 439 443 எல்லாம் கிடைக்கும்னு சொல்லி நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோ இன்னும் யூடியூப் சேனல்ல லைவ்ல இருக்கு. ஸோ இந்த வருஷம் கட் ஆஃப் மார்க் ஆக்சுவலாக எவ்வளோ இருக்கு அதான் இப்போ நீங்க ஸ்க்ரீன்ல பாக்குறீங்க. ஃபார் ஓப்பன் கேட்டகரி நமக்கு சீட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா 577 மார்க் சீட்டுங்கிறது கிடைச்சிருக்குங்க. எந்த காலேஜ்? விழுப்புரம் மெடிக்கல் காலேஜ். நம்ம சொன்னது 579 அப்படிங்கிற மார்க் ரேஞ்சுக்கு நம்ம சொல்லியிருந்தோம். அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா பிசி கேட்டகரி 536க்கு சீட்டு க்ளோஸ் ஆயிருக்கு. நம்ம சொன்னதும் அதே ரேஞ்ச் தான், 536 to 537 அந்த ரேஞ்சில் சீட்டு கிடைக்கும்னு சொல்லியிருந்தோம். அடுத்ததா பிசிஎம் 523க்கு நாகப்பட்டினம் மெடிக்கல் காலேஜில் சீட்டு க்ளோஸ் ஆயிருக்கு. நம்மளுடைய எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் மார்க்ல 523 to 524 சொல்லியிருந்தோம். அடுத்ததா எம்பிசி 526 மார்க் சீட்டு கிடைச்சிருக்கு, நீல்கிரிஸ் மெடிக்கல் காலேஜ். நம்மளுடைய எக்ஸ்பெக்டட் ப்ரிடிக்ஷன் 526 to 527, எக்ஸாக்ட்லி அதே ரேஞ்சில் தான் வந்திருக்கு. எஸ்சி கேட்டகரி 473க்கு நீல்கிரிஸ்ல தான் சீட்டு க்ளோஸ் ஆயிருக்கு. நம்ம 475 வரைக்கும் கிடைக்கும்னு சொல்லியிருந்தோம், 2 மார்க் கம்மியா இருக்குங்க. அடுத்ததா எஸ்சி கேட்டகரி 436, நம்ம சொல்லியிருந்தது 437 to 438, ஸோ 1 மார்க் கம்மியாக இருக்கு. அடுத்ததா எஸ்டி கேட்டகரி 433க்கு நீல்கிரிஸ்ல சீட்டு க்ளோஸ் ஆயிருக்கு. நம்ம 439 வரைக்கும் சொல்லியிருந்தோம். எஸ்டி கேட்டகரியில நமக்கு மாணவர்களுடைய எண்ணிக்கை குறைவா இருந்ததுனால அண்ட் கட் ஆஃப் மார்க்ல ஒரு பெரிய டிஃபரன்ஸை இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். ஸோ இதான் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ். அடுத்ததா கவர்மெண்ட் கோட்டா இன் பிரைவேட் மெடிக்கல் காலேஜஸ் என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்தலாம். வீடியோ இது வரைக்கும் லைக் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணிடுங்க. அண்ட் சேனலை நீங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் மார்க்ஸ், ஓகேங்களா? இதுவும் பிரைவேட் காலேஜஸ்க்கும் நம்ம போட்டிருந்தோம். 523 ஓப்பன் கேட்டகரிக்கும், பிசி 496, பிசிஎம் 490, எம்பிசி வந்து 502, இந்த மாதிரி நம்ம மார்க்ஸ் வந்து போட்டிருந்தோம். இந்த வருஷத்தினுடைய க்ளோசிங் மார்க் ரேஞ்ச் அப்படிங்கிறத பார்த்துடலாம், சரிங்களா? ஸோ இப்போ வந்து நமக்கு 521க்கு ஓப்பன் கேட்டகரியில முத்துக்குமரன்ல சீட்டு க்ளோஸ் ஆயிருக்கு. நம்ம சொன்ன மார்க் வந்து 523 சொல்லியிருந்தோம். அடுத்ததாக பிசி கேட்டகரி 500ல சீட்டு க்ளோஸ் ஆயிருக்கு. வாட் வி செட் இஸ் 498, 496 to 498 சொல்லியிருந்தோம். ஆனால் மார்க் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நம்ம எதிர்பார்த்ததை விட 2 மார்க் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 500 மார்க் சீட்டு க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்து பிசிஎம் பொறுத்த வரைக்கும் 494, நம்ம சொன்ன மார்க்ல இருந்து பிரைவேட் காலேஜஸ்ல மார்க்ங்கிறது இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஏன்னா காம்படிஷன் கவர்மெண்ட் கோட்டால நிறைய இருக்கு, அதை நம்ம இந்த இடத்துல பார்க்கிறோம். 494 ராஜலட்சுமி மெடிக்கல் காலேஜ்ல சீட்டு க்ளோஸ் ஆயிருக்கு. எம்பிசி 494 போன வருஷம் கிடைச்சிருக்கு. அண்ட் இந்த வருஷம் தான் இந்த இடத்துல 2025ல இது 2026, சரிங்களா? ஒரு டைப்போகிராஃபிக்கல் எரர். இதே இது கவர்மெண்ட் காலேஜஸ் பார்த்ததுலையும் 2026 தான், சரிங்களா? ஸோ இங்க பாருங்க, எஸ்சி கேட்டகரி 441க்கு கிடைச்சிருக்கு. வாட் வி செட் இஸ் 446. அண்ட் எஸ்சிஏ கேட்டகரி 403க்கு கிடைச்சிருக்கு தனலட்சுமி ஸ்ரீனிவாசன். 405 நம்ம சொல்லியிருந்தோம்.
எஸ்டி கேட்டகரி 392க்கு இந்திரா மெடிக்கல் காலேஜில் கிடைச்சிருக்கு 410. அகைன் எஸ்டி கேட்டகரியில் ஒரு பெரிய டிஃபரன்ஸ் இருந்துச்சு பிகாஸ் ஆஃப் த லிமிட்டட் நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் அண்ட் த காம்படிஷன் லெவல் அப்படிங்கிறது வேறுபட்டுச்சு அப்படிங்கிறதுனால. அடுத்ததான் நம்ம வந்து பிரைவேட் காலேஜஸ் பார்த்துட்டோம். இப்போ பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ் பார்த்துடலாம். சரிங்களா? பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ்க்கு நம்ம வந்து கட் ஆஃப் மார்க்னுடைய வீடியோ போட்டிருந்தோம். ஸோ இந்த ரேஞ்சில் மார்க் இருக்கும்னு சொல்லியிருந்தோம். இப்போ ஆக்சுவலாக எவ்வளோ சீட் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. 2025 2026 சரிங்களா? 2026 அண்ட் நம்ம சொல்லியிருந்தது வந்து 502 வரைக்கும் கிடைக்கும்னு சொல்லியிருந்தோம். 497க்கு சீட்டு க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் அகைன் பிசி கேட்டகரி 490க்கு கிடைச்சிருக்கு. 493 சொல்லியிருந்தோம். நம்ம சொன்ன மார்க்ல இருந்து இந்த கட் ஆஃப் மார்க் பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கு. ஏன் கம்மியாக இருக்குன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ்னு வரும்போது ஃபீஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகம். பிரைவேட் காலேஜஸை விட கொஞ்சம் அதிகம். ஸோ ஃபீஸ் கன்சர்ன் இருக்கிறதுனால நிறைய பேர் பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ் கவர்மெண்ட் கோட்டா போறதுக்கு பதிலாக அடுத்த கட்ட ஆப்ஷன்ஸை சூஸ் பண்ணியிருந்திருக்கிறாங்க. ஸோ அதனால தான் இந்த வேரியேஷன். பிசிஎம் 483க்கு தக்ஷஷீலா க்ளோஸ் ஆயிருக்கு. எம்பிசி 489 தக்ஷஷீலா அண்ட் எஸ்சி கேட்டகரி 436, எஸ்சிஏ 396, எஸ்டி 390 சரிங்களா? ஸோ நம்ம சொன்ன மார்க்ல இருந்து ஒரு 3 அல்லது 4 மார்க் கம்மியாகி இருக்குங்க பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ் வரும்போது. வேற கவர்மெண்ட் காலேஜில் அதே ரேஞ்சிலேயே இருந்துச்சு. கவர்மெண்ட் கோட்டா அண்ட் பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ் வரும்போது 2 அல்லது 3 மார்க் கம்மியாகி இருக்கு. ஸோ அடுத்து நம்ம டென்டல் காலேஜஸ் பார்த்தலாம் சரிங்களா? கவர்மெண்ட் டென்டல் பார்த்தலாம். இது லாஸ்ட் இயர்னுடைய கட் ஆஃப், இது கட் ஆஃப் மார்க், இது நம்ம சொன்ன எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் மார்க். இந்த வருஷம் எவ்வளவு சினாரியோ வந்திருக்குன்னு பாருங்க. ஓப்பன் கேட்டகரி 523, வாட் வி செட் இஸ் 528 to 530 வரைக்கும் வரும்னு சொல்லியிருந்தோம். கவர்மெண்ட் டென்டலுக்கு 523ல சீட்டுங்கிறது க்ளோஸ் ஆகியிருக்கு. பிசி கேட்டகரி 513, நம்ம சொல்லியிருந்தது 514, ஒரு மார்க் கம்மியாக இருக்கு. பிசிஎம் 510க்கு சீட்டு க்ளோஸ் ஆயிருக்கு. வி செட் 512 to 514 கிடைக்கும்னு சொல்லியிருந்தோம். ஸோ 510 வரைக்கும் சீட்டு கிடைச்சிருக்கு. எம்பிசி அதே மாதிரி 512 சொல்லியிருந்தோம், 514 சொல்லியிருக்கோம். ஸோ அதுல இருந்து 2 மார்க் கம்மியாக சீட்டு கிடைச்சிருக்கு. எஸ்டி கேட்டகரி 456, எஸ்சிஏ 421, எஸ்டி 397க்கு சீட்டுங்கிறது க்ளோஸ் ஆயிருக்குங்க. இது கவர்மெண்ட் கோட்டா இன் டென்டல் காலேஜஸ். இது வந்து 2026 சரிங்களா? 2026 ஃபைன். ஸோ அடுத்ததாக பார்த்தலாம் நம்ம வந்து பிரைவேட் காலேஜஸ்னுடைய டென்டல் காலேஜஸ். ஸோ கவர்மெண்ட் கோட்டா இன் பிரைவேட் டென்டல் காலேஜஸ் இது வந்து இந்த ரேஞ்சில் ஓப்பன் கேட்டகரி 456, பிசி 397க்கு சீட்டு க்ளோஸ் ஆயிருக்கு. பிசிஎம் 406 க்ளோஸ் ஆயிருக்கு. எம்பிசி 383, எஸ்சி 380, எஸ்சிஏ 365, எஸ்டி 305க்கு சீட்டு க்ளோஸ் ஆயிருக்குங்க. அடுத்து மேனேஜ்மெண்ட் கோட்டா பார்த்தலாம் சரிங்களா? மேனேஜ்மெண்ட் கோட்டா பார்த்துருவோம். மேனேஜ்மெண்ட் கோட்டா பார்க்கும்போது நம்ம ஆல்ரெடி நம்ம கட் ஆஃப் மார்க் வீடியோ அப்படிங்கிறது போடும்போது மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு ஜென்ரல் மேனேஜ்மெண்ட்டுக்கு சம்வேர் அரௌண்ட் 450 to 460 அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். ஸோ அதே ரேஞ்சில் தான் இந்த வருஷமும் நமக்கு மார்க்ங்கிறது வந்திருக்கு. ஓகேங்களா? நான் இந்த வருஷத்தினுடைய மார்க் காமிச்சிடுறேன். இது ஜென்ரல் மேனேஜ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் 450 மார்க்குக்கு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ராஜலட்சுமி மெடிக்கல் காலேஜில் சீட்டுங்கிறது க்ளோஸ் ஆயிருக்கு. வாட் பி செட் இஸ் 460, அதுலேருந்து 10 மார்க் கம்மியாகிருக்கு. அடுத்ததாக கிறிஸ்டியன் மைனாரிட்டி 437 மார்க்ஸுக்கு மாதா மெடிக்கல் காலேஜில் சீட்டுங்கிறது க்ளோஸ் ஆயிடுச்சு. நம்ம சொன்ன மார்க்கை விட ஜாஸ்தியாகவே க்ளோஸ் ஆயிடுச்சு. ஏன் இந்த வேரியேஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேனேஜ்மெண்ட் கோட்டால ஃபினான்ஸ் பட்ஜெட் அப்படிங்கிறது ஒரு பெரிய கன்சர்ன். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் கட் ஆஃப் மார்க்குங்கிறது வரும். ஸோ டெஃபினட்டாக மேனேஜ்மெண்ட் கோட்டால வேரியேஷன் இருக்கும்னே சொல்லி நம்ம வீடியோவில் சொல்லியிருந்தோம். இது ஒரு ரேஞ்ச் தான். இந்த ரேஞ்சை விட வேரியேஷன் பிளஸ் ஆர் மைனஸ் கண்டிப்பாக இருக்கும்னு சொல்லி நம்மளுடைய பழைய வீடியோலையும் சொல்லியிருந்தோம். தெலுங்கு மைனாரிட்டி 264க்கு க்ளோஸ் ஆயிருக்குங்க அரணை மெடிக்கல் காலேஜ். மலையாள மைனாரிட்டி 222 ஸ்ரீ மூகாம்பிகா. கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜ் சிஎம்சி வெள்ளூர்ல மைனாரிட்டி நெட்வொர்க் அப்படின்னு வரும், 38 சீட் வரும். அந்த 38 சீட்ல லோவஸ்ட் மார்க்குங்கிறது 461க்கு சீட்டு க்ளோஸ் ஆயிருக்கு. சிஎம்சி வெள்ளூர் தான். அண்ட் ஜென்ரல் கேட்டகரி பொறுத்த வரைக்கும் 2 ரேங்க் ஓகேங்களா? 2 சீட் ஆல் இண்டியா ஓப்பன் சீட்னு சொல்லுவோம் இல்லையா? அதுல 654 மார்க் வாங்கின ஒரு கேண்டிடேட். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் மார்க்ல பாத்தீங்கன்னா 1, 2, 3 அந்த ஃபர்ஸ்ட் ஒரு 3 ரேங்க்குள்ள இருக்கக்கூடிய ஒரு கேண்டிடேட்டுக்கு அது கிடைச்சிருக்கு. அடுத்ததா சிஎம்சி ஸ்டாஃப் கோட்டா 535க்கு சீட்டு க்ளோஸ் ஆயிருக்கு. அது வந்து சிஎம்சி ஸ்டாஃப் ஒரு 10 சீட் அதுல வரும். அடுத்தது என்ஆர்ஐ பிரைவேட் மெடிக்கல் காலேஜஸ்னுடைய என்ஆர்ஐ 177க்கு தாகூர் மெடிக்கல் காலேஜில் சீட்டுங்கிறது க்ளோஸ் ஆயிருக்குங்க. என்ஆர்ஐ பொறுத்த வரைக்கும் அன்ஃபில்டு சீட்டே நிறைய இருக்கு. ஸோ அதனால நமக்கு அது பிரச்சனை இல்லை. செகண்ட் ரவுண்டுக்கு தேர்ட் ரவுண்டுக்கு அது வந்து கேரி ஃபார்வர்ட் ஆகும். அடுத்ததா நம்ம வந்து பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ் பார்த்தலாம். பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ் ஜென்ரல் மேனேஜ்மெண்ட் 434 வரைக்கும் சீட்டுங்கிறது க்ளோஸ் ஆயிருக்கு. தெலுங்கு மைனாரிட்டி 256, கிறிஸ்டியன் மைனாரிட்டி 429க்கு சீட்டு க்ளோஸ் ஆயிருக்கு. எங்க? ஸ்ரீ வெங்கடேஸ்வரா கன்னியாகுமரியில. என்ஆர்ஐ பொறுத்த வரைக்கும் 309ல க்ளோஸ் ஆயிடுச்சு. தட் டசன்ட் மீன் தட் காம்படிஷன் ஏதோ ஜாஸ்தியா இருக்கு அப்படிலாம் இல்லை. 309ஓட நமக்கு கன்னியாகுமரியில சீட்டு க்ளோஸ் ஆயிடுச்சு. அன்ஃபில்டு சீட்ஸும் கூட சில பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ்ல
இருக்குது. சரிங்களா? ஸோ அப்போ இதான் பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ்னுடைய மேனேஜ்மெண்ட் கோட்டா கட் ஆஃப் மார்க்ஸ்னுடைய டீடைல்ஸ். ஸோ இவ்வளோதான் நமக்கு வந்து கட் ஆஃப் மார்க் லாஸ்ட் இயருக்கும் இந்த வருஷத்துக்கும் பார்க்கும்போது கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. இதற்கு பல ரீசன்ஸ் அப்படிங்கிறதுக்கு மாணவருடைய பெர்ஃபார்மன்ஸ் நிறையவே இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நல்ல மார்க் வாங்கக்கூடிய மாணவருடைய எண்ணிக்கை அதிகமாகிருக்கு. அதாவது நமக்கு வந்து போன இந்த ரேங்க் லிஸ்ட் வந்த உடனே நம்ம சொல்லியிருந்தோம், இந்த ஹையர் ரேங்க்ல இருக்கக்கூடிய ஹையர் மார்க்ல இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸோட எண்ணிக்கை கொஞ்சம் அதிகமாயிருக்கு. எஸ்பெஷலி நீங்க வந்து ஒரு 500, 550, 450 அப்படிங்கும்போது 550லேருந்து 500, 500 to 450, 450 to 400 இந்த ரேஞ்சிலேயே நிறைய மாணவர்கள் வந்துட்டாங்க. ஸோ அப்போ போன வருஷத்துல 500 மார்க்குக்கு மேல இருந்த மாணவர்களை விட 2 மடங்கு அதிகமா இந்த வருஷத்துல 500 மார்க்குக்கு மேல இருக்கிறாங்க அப்படிங்கிற நம்பர்ஸ் எல்லாம் நம்ம ரேங்க் அனாலிசிஸ் வீடியோல நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். அந்த ரீசனால தான் இந்த வருஷம் கட் ஆஃப் மார்க் இந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. அடுத்து 2வது சுற்று செகண்ட் ரவுண்ட் நீங்க பார்ட்டிசிபேட் பண்ண போறீங்க அப்படின்னா கட் ஆஃப் மார்க்ல ஒரு ஸ்லைட் வேரியேஷன் அப்படிங்கிறது இருக்கும் கவர்மெண்ட் கோட்டா எம்பிபிஎஸ் பொறுத்த வரைக்கும். கவர்மெண்ட் கோட்டா எம்பிபிஎஸ் அப்படின்னு வரும்போது எஸ்பெஷலி கவர்மெண்ட் காலேஜஸ்ல மார்க்ல 1 மார்க்கோ அல்லது 2 மார்க்கோ குறையலாம். அதே தான் பிரைவேட் காலேஜஸ், பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ் கவர்மெண்ட் கோட்டாலையும் 1 அல்லது 2 அல்லது 3 மார்க் வரைக்கும் கூட அக்ராஸ் கேட்டகரி நமக்கு வந்து குறையலாம். எஸ்சி, எஸ்சி, எஸ்டி ஆக இருந்தால் இது ஒரு 5 மார்க் வரைக்கும் கூட கம்மியாகலாம். ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ள நான் வந்து கொஞ்சம் க்ளோஸரா இருக்கேன் அப்படின்றவங்க தாராளமாக செகண்ட் ரவுண்ட் ஆஃப் தமிழ்நாடு கவுன்சிலிங்க்கு வெயிட் பண்ணலாம். அல்லது ஆல்ரெடி நீங்க மேனேஜ்மெண்ட் கோட்டா அப்ளை பண்ணியிருக்கீங்க, மேனேஜ்மெண்ட் கோட்டால எனக்கு சீட்டு கிடைக்குமா அப்படின்னா எஸ் யூ கேன் ஸ்டில் வெயிட். 450க்கு கீழே இறங்குறதுக்கும் பிரைவேட் காலேஜஸ்ல வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. 434 வரைக்கும் பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ்ல சீட்டு கிடைச்சிருக்கு. எனக்கு 400 மார்க் வச்சிருக்கிறேன் அப்படின்னா நீங்க தாராளமா வெயிட் பண்ணி பார்க்கலாம். நான் ஒரு 370, 380 வச்சிருக்கிறேன், தாராளமா பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ் மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம் செகண்ட் ரவுண்டுக்கு. தேர்ட் ரவுண்டுக்கு போகும்போது மார்க் இன்னும் கொஞ்சம் கம்மியாகும். நம்ம சொல்ற ரேஞ்சை விட 300க்கு வரைக்கும் கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ்ல, பிரைவேட் காலேஜஸ்ல நமக்கு ஒரு 350 அரௌண்ட் அப்படிங்கிறது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு தேர்ட் ரவுண்ட்ல. ஆனா இது எதுவுமே நமக்கு வேக்கன்சி பொசிஷனை பார்க்காம சொல்ல முடியாது. செகண்ட் ரவுண்ட், தேர்ட் ரவுண்ட்ல கட் ஆஃப் மார்க் எவ்வளவு குறையும் அப்படின்னா அதற்கு 2ஆம் சுற்றுல, 3ஆம் சுற்றுல எவ்வளவு காலி இடங்கள் இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரணும். இது எப்ப சார் தெரிய வரும் அப்படின்னா செகண்ட் ரவுண்ட் ஆரம்பிக்கும் போது வேக்கன்சி பொசிஷன் ரிலீஸ் பண்ணுவாங்க மெடிக்கல் செலக்ஷன் கமிட்டி. அதை ரிலீஸ் பண்ணும்போது தெரிய வரும். அந்த டைம்ல நம்ம ஒரு வீடியோ அப்படிங்கிறது போடலாம், எந்த மார்க் வரைக்கும் கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ நான் சொன்னது எல்லாமே ரேஞ்சஸ் தான். இந்த ரேஞ்சஸ்ல ஸ்லைட் வேரியேஷன் இருக்கும். இன் கேஸ் இஃப் தெர் ஆர் நோ வேகன்சி இன் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ் அப்படி நடக்க வாய்ப்பு இல்லை. ஆனா கொஞ்சம் கம்மியான சீட்டு தான் வரும், நிறைய சீட்டுலாம் வரும் நம்ம எதிர்பார்க்க முடியாது. கவர்மெண்ட் காலேஜில் சீட்டு கிடைச்சவங்க ஏன் வேண்டாம்னு சொல்ல போறாங்க, அப்போ அதுல சேர்ந்துருவாங்க. ஆனா ஆல் இண்டியா கோட்டால நிறைய பேர் எடுத்திருக்காங்க அப்படின்னா அந்த நேரத்துல கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ்ல வேகன்சி கிரியேட் ஆகும். அந்த நேரத்துல மாணவர்கள் பெற்றோர்கள் சார்பா நீங்க நல்ல மதிப்பெண்கள் வைத்திருக்கீங்க, உங்களுக்கு அரசு மருத்துவக் கல்லூரி ஆல் இண்டியா கோட்டாலையும் கிடைச்சிருக்கு அண்ட் தமிழ்நாடு கவுன்சிலிங்லையும் கிடைச்சிருக்கு, ஒரே காலேஜ் ஆல் இண்டியாலையும் தமிழ்நாட்டிலையும் கிடைச்சிருக்கு, அந்த காலேஜ் தான் என்னுடைய ட்ரீம் காலேஜ் அப்படின்னு நீங்க இருக்கீங்க. இப்போ எனக்கு வந்து ஒரு ஸ்டூடெண்ட் இருக்காரு, அவருக்கு வந்து கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜ் ஆல் இண்டியாலையும் கிடைச்சிருக்கு, தமிழ்நாடு கவுன்சிலிங்லையும் ஆல் இண்டியால கிடைச்சிருக்கு. அண்ட் அவருடைய ட்ரீம் காலேஜ் வந்து கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜ் தான், பிகாஸ் ஹீ இஸ் ஃப்ரம் கோயம்புத்தூர். அப்போ கோயம்புத்தூரை விட்டு நான் வெளியே போக விரும்பலைன்னு அவங்க பேரண்ட்ஸும் ஆசைப்படுறாங்க. தம்பிக்கும் பையனுக்கும் அதே தான் ஆசை, நான் வெளியே போக வேணாம்னு நினைக்கிறேன் சார், வீட்டு பக்கத்தில் இருக்குது, கோயம்புத்தூருக்குள்ளே இருக்குது, லோக்கலில் இருக்குது, ஸோ ஐ எம் ஓகே வித் சிஎம்சி, கோயம்புத்தூர் சிஎம்சி அப்படின்றதான் அந்த ஸ்டூடெண்டோட நிலைப்பாடு. இதே மாதிரி உங்களுக்கு உங்களுடைய நேட்டிவ் ஹோம் டவுன்லையோ அல்லது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ட்ரீம் காலேஜஸ்லையோ ஆல் இண்டியாலையும் தமிழ்நாட்டிலையும் சீட்டு கிடச்சிருந்துச்சு அப்படின்னா ட்ரை டு டேக் அ சீட் த்ரூ ஆல் இண்டியா கோட்டா. ஆல் இண்டியா கோட்டா மூலமா அந்த சீட்ல நீங்க ஜாயின் பண்றதுக்கு முயற்சி எடுங்க. உதாரணத்துக்கு சொல்றேன், உங்களுக்கு எம்எம்சி தான் ட்ரீம் காலேஜ், அந்த எம்எம்சி ஆல் இண்டியாலையும் கிடைச்சிருக்கு, தமிழ்நாட்டிலையும் கிடைச்சிருக்குன்னா தமிழ்நாடு சீட்ல நீங்க ஜாயின் பண்ணாம விட்டுட்டு ஆல் இண்டியா கோட்ல சீட்ல எம்எம்சில நீங்க ஜாயின் பண்ணலாம். இப்படி ஜாயின் பண்ற பட்சத்துல யூ ஆர் ஆல்ரெடி ஹோல்டிங் த ட்ரீம் காலேஜ், உங்களுடைய ஆசைப்பட்ட கல்லூரி உங்களுக்கு கிடைச்சிருச்சு, நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்க, யூ கேன் கண்டினியூ எம்பிபிஎஸ். இன்னும் மீன் வைல் நீங்க தமிழ்நாடுல சேராம விடுறீங்க இல்லையா, அந்த சீட்டுக்கு பதிலாக செகண்ட் ரவுண்ட்ல உங்களுக்கு அடுத்த மார்க்ல இருக்கிறவர் மேபி ஸ்டான்லிலையோ, கீழ்பாக்லையோ, ஓமந்தூரார்லையோ, கோயம்புத்தூர்லையோ, மதுரையிலையோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய மாணவர்கள் அதுக்கு அடுத்த ஒருபடி மேலே ஏறி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்படி ஒரு 50 பேர் செய்யறாங்க அல்லது 100 பேர் இப்படி செய்யறாங்க அப்படின்னா 100 இடங்கள் வேக்கண்டா கிரியேட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கு. ஆல் இண்டியாவுடைய ரிப்போர்ட்டிங் இன்னும் முடியல, தமிழ்நாடு இன்னைக்கு தான் ரிசல்ட் வந்திருக்கு. ஸோ அதனால நல்லா யோசிச்சு உங்களுக்கு பிடிச்ச காலேஜ் ஆல் இண்டியாவில் கிடைச்சிச்சு அப்படின்னா ஜாயின் பண்ணுங்க. எனக்கு அப்படி கிடைக்கல சார், எனக்கு பிடிச்ச காலேஜெல்லாம் எனக்கு ஆல் இண்டியாவில் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் தமிழ்நாடு கவுன்சிலிங்லேயே ஜாயின் பண்ணிக்கலாம். அங்கே தான் ரீஅலாட்மெண்ட்டில் பெட்டர் இன்ஸ்டியூஷன் போவதற்கான வாய்ப்புகள் அதிகம் ஆல் இண்டியாவை கம்பேர் பண்ணும்போது. அப்போ நான் சொன்ன ரிக்வஸ்ட்டுங்கிறது வந்து இட் இஸ் அ கண்டிஷனல் ரிக்வஸ்ட் அண்ட் இட் இஸ் அ வேலிட் ரிக்வஸ்ட் ஃபார் ஆல் த பேரண்ட்ஸ். நான் கவர்மெண்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட்டை பற்றி மட்டும் இந்த இடத்துல பேசல. கவர்மெண்ட் காலேஜில் ஒரு மாணவருக்கு சீட் கிடைச்சி போனால் மட்டும்தான் ப்ரைவேட் காலேஜ் கவர்மெண்ட் கோட்டாவில் சீட்டு கிரியேட் ஆகும்.
இப்படி பிரைவேட் காலேஜ் கவர்மெண்ட் கோட்டால சீட்டு கிரியேட் ஆச்சுன்னா மட்டும்தான் மேனேஜ்மெண்ட் கோட்டால சீட்டுங்கிறது அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இது இட்ஸ் a செயின் ஆஃப் ரியாக்ஷன் விச் கண்டினியூஸ் டில் பிடிஎஸ் டென்டல் அலாட்மெண்ட் வரைக்கும் இது இம்பாக்டை கிரியேட் பண்ணும். 100 மாணவர்கள் ஆல் இண்டியா கோட்டால போன வருஷத்தை விட இந்த வருஷம் அதிகமாக சேர்றாங்க அப்படிங்கிற பட்சத்துல எப்படியும் அந்த 100 சீட்ல யாரோ ஒருத்தர் சேரதானே போறாங்க. அவங்க வேற ஸ்டேட்ல இருந்து வரக்கூடிய மாணவர்களா இருப்பாங்க. இந்த 15% இடங்களுக்கு நீங்களும் உரிமை பாராட்டலாம். பிற மாநில மாணவர்களும் தாராளமா உரிமை பாராட்டலாம். பிகாஸ் தே ஹாவ் த ரைட். 15% இட் இஸ் ஓப்பன் ஃபார் ஆல் த ஸ்டேட் ஸ்டூடெண்ட்ஸ். உங்களுக்கு கிடைச்சிருக்கு, அது உங்களுடைய ட்ரீம் காலேஜா இருந்துச்சுன்னா நீங்க ஜாயின் பண்ணுங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய ரிக்வஸ்ட் மற்ற மாணவர்கள் பெற்றோர்கள் சார்பாக. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணிடுங்க. அண்ட் சேனலை நீங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் கூடவே நோட்டிஃபிகேஷன் ஐக்கானையும் ஆன் பண்ணி வச்சுடுங்க. உங்களுக்கு சீட்டு கிடைச்சிருச்சு, எம்பிபிஎஸ் பிடிஎஸ் தான் நான் படிக்க போறேன், இதுக்கு மேல எனக்கு வந்து வேற எந்த பிளானும் இல்லை, ஐ ஹாவ் சம் யூஸ்டு புக்ஸ், நான் வந்து நீட்டுக்காக நிறைய புக்ஸ் எல்லாம் வாங்கி படிச்சுட்டு இருந்தேன், அந்த புக்ஸ் எல்லாம் என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு நீங்க யோசிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா இதுக்கப்புறம் நீட் எல்லாம் கேன்சல் பண்ண மாட்டாங்க, ரீநீட்லாம் வைக்க மாட்டாங்க அப்படிங்கிறதுனால இப்போ நான் தைரியமா சொல்லலாம், இஃப் யூ ஹாவ் எனி யூஸ்டு புக்ஸ் அதை வந்து மற்ற மாணவர்களுக்கு கொடுத்து நீங்க ஹெல்ப் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிந்த உங்களுடைய ஜூனியர்ஸ் யாராவது இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு தாராளமா கொடுத்து உதவுங்க. இல்லை சார் என்னுடைய சர்க்கிளில் யாருமே தெரியல அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக மிஸ்பா அகாடமிக்கு ஷேர் பண்ணலாம். நம்மளுடைய ஆஃபீஸ் அட்ரஸ் நான் ஸ்க்ரீனில் டிஸ்பிளே பண்ணுறேன். இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் கொரியர் அனுப்பிச்சு வச்சுருங்க. அது நம்மளுடைய ஆஃபீஸ்க்கே டேரெக்டாக வர மாதிரி கொடுத்துட்டீங்கன்னா வி வில் பி ஏபிள் டு சர்க்குலேட் வித் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் தேவையுள்ள மாணவர்களுக்கு அதை பிரித்து கொடுக்கறதுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது ஒரு ரிக்வஸ்ட்டாக இந்த இடத்துல வைக்கிறேன். உங்களுக்கு சீட் கிடச்சிருச்சு, நான் ஜாயின் பண்ண போகிறேன், இதுக்கப்புறம் என்னுடைய நீட் புக்ஸை நான் யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு தெரிந்த உங்களுடைய ஜூனியர்ஸ், உங்கள் வீட்டு பக்கத்துலேயே இருக்கக்கூடிய அது உங்கள் ஸ்கூல்லேயே படிக்கக்கூடிய ஜூனியர்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கொடுத்து உதவுங்க. ஒருவேளை அப்படி யாரும் கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் தாராளமாக மிஸ்பா அகாடமிக்கு ஷேர் பண்ணலாம். நம்ம வந்து கோயம்புத்தூர் சரௌண்டிங்கில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் தேவையுள்ள பொருளாதாரத்தில் பின்தங்கிய சில மாணவர்களையும் நம்ம ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுக்கு இந்த புக்ஸை கொடுத்து நம்ம ஷேர் பண்ணலாம்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கோம். இன்கேஸ் இஃப் யூ ஹேவ் சச் கைண்ட் ஆஃப் மைண்ட் செட் நீங்கள் தாராளமாக கொரியர் அனுப்பி வைக்கலாம். ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். இடம் கிடைத்த மாணவர்கள் ஒவ்வொருவருக்கும் மிஸ்பா அகாடமியுடைய வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். இடமே கிடைக்கலன்னு கவலையோடு இருக்கக்கூடியவங்களா நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா டோன்ட் வரி, செகண்ட் ரவுண்ட் இருக்கு. ஆல் இண்டியாலையும் தமிழ்நாட்டிலையும் we can definitely get a seat in case நீங்கள் வந்து ஒரு க்ளோஸர் ரேஞ்சில் இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில். கரெக்டான சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுங்க. அதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல போடுங்க. வில் ஹெல்ப் யூ அவுட் த்ரூ த ப்ராசஸ். ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.